இங்கே பாருங்கள், இது புதினா இலை கொஞ்சம் பெருசாக வந்தோன்னு என்ன செஞ்சிடணும், நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறணும். அதனால் என்ன செய்யும், இலை அடியிலேருந்து இப்படி வாடிக்கிட்டே வர ஆரம்பிச்சிடும். வாடிக்கிட்டே வந்துச்சுனாக்க நமக்கு வேஸ்ட்டாகவும் போயிடும். அதனால் நம்ம இதை வந்து இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம இப்படி வாட்டர் கேனில் என்ன செய்யலாம், வெந்தயத்தை போட்டு வளர்க்கலாம். இந்த வாட்டர் கேனில் சின்ன இடம் போதும், நம்ம கொஞ்சமாக மண் போதும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதையும் சேர்த்து இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். தேங்க்யூ வியூவர்ஸ். இங்கே பாருங்கள், வெந்தயத்தை தூவி விட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு எம்டி தொட்டியாக இருந்துச்சு, தூவிட்டேன். கொஞ்சம் பெருசாக வளரட்டுனே விட்டுருந்தேன். பார்த்தா இங்கே பாருங்கள், வெந்தயக்கீரை பூ பூத்துருச்சு. எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். நானே இப்போ தான் முதல்ல பார்க்குறேன் வெந்தயத்தோட பூவை. சும்மா அதோட இந்த க்ரோ பேக்லேருந்து ஒரு வெண்டைக்காய் செடி எடுத்து வச்சேன். இப்போ அதனால் இதை எடுத்துகிட்டா தான் வெண்டைக்காய் செடி நல்லா பெருசாக வளரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த புதினா அளவு நம்ம இவ்வளோ புதினா எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.